ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ரகுராம் வந்து அவங்க குடும்பத்துக்கு சார்பாக தீர்ப்பு சொல்லுவாங்கங்கிறதுக்காக வேறொரு ஐயாவை வரவழைக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தோம்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து புவனேஸ்வரிக்கு சாதகமாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பத்திரத்தையும் காமிக்கிறாங்க. குடும்பமே சேர்ந்து தான் அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதனால அந்த ஐயாவும் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு போது உடனே ரகுராம் வந்து என் தங்கச்சி, தம்பி, என் மருமக எல்லாருமே எழுதி கொடுத்ததால இந்த வீடு புவனேஸ்வரிக்கு தான் போகும். அதனால இந்த வீட்டை நான் புவனேஸ்வரிக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னதும் உடனே அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு கிளம்பிட்டு அந்த வீட்டை எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும், ஏப்பா நீங்க வீட்டை விட்டு கிளம்புறீங்கல்ல அப்படின்னு அந்த ஐயா கேட்குறாங்க. ஐயா, திடீர்னு போக சொன்னா எப்படி? எங்க வீட்டில் வயசுக்கு வந்த பையங்களாம் இருக்காங்க. அதனால எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுறோம் அப்படின்னு போது, என்னம்மா உனக்கு சம்மதமா அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாங்க. ஆமாங்க ஐயா, எப்படியோ நாளைக்கு காலையில் நடுத்தரவுக்கு வந்துடுவாங்க, ஒரு நாள் தானே, அதனால பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னதும் உடனே ரகுராம் குடும்பம் தலை குனிச்சு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா பஞ்சாயத்து கலைஞ்சதும், பாத்தையா எப்படி பாத்தையா, இங்க பாரு, இப்படி நாளைக்கு காலையில உன்னோட குடும்பமே நடு தெருவில் நிற்குண்டி அப்படின்னதும், புவனேஸ்வரி நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஆரம்பத்துல நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சாதகமா தான் அமையும். ஆனா முடிவு கண்டிப்பா எங்களுக்கு தான் சாதகமா அமையும். நான் இருக்கும் வரைக்கும் என் பெரியப்பா குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வர மாட்டேன்டி அப்படின்னுட்டு மாயா சம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கதிர் வராங்க. என்ன மாயா திட்டம் போட்டு பண்ணிட்டா இந்த புவனேஸ்வரி அப்படின்னதும், நமக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு கதிர், நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணணும் நாம, இல்லைன்னா குடும்பமே நடுத்தரவுக்கு வந்துடும் கதிர். என் பெரியப்பாவால் இதை தாங்கவே முடியாது அப்படின்னும் போது, அதுக்கு என்ன மாயா பண்ணுறது, நம்ம பக்கம் எதுவுமே இல்லையே அப்படின்னும் போது, இங்கே பாரு, இந்த பத்திரத்தை ரெடி பண்ணது யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னுட்டு மாயா வந்து சீனுக்கிட்ட கேட்குறாங்க. உடனே சீனுவும் அந்த ஐயாவோட அந்த பத்திரத்தை மாற்றி எழுதுனா இல்லையா, அவனோட பேரை சொன்னதும் நேரா கதிரும் மாயாவும் கிளம்பி அவனோட வீட்டுக்கு வராங்க. என்ன சார், பத்திரத்தை நல்ல கள்ள பத்திரம் ரெடி பண்ணுவீங்க போல இருக்கே, என்னம்மா இங்கே வந்து என்ன மிரட்டுறீங்களா? நாங்கள் மிரட்டலை, நீங்கள் கள்ள பத்திரம் தான் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு எங்ககிட்ட ஆதாரமே இருக்கு, பார்க்குறீங்களா அப்படின்னு போது, இங்கே பாருங்கம்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம மாயா ஒரு வீடியோவை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தா அந்த ஐயா வந்து செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கும்னா, மாயாவும் கதிரும் நேராக அந்த ஐயா வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பத்திரம் எழுதினவர் வீட்டில். ஸோ அதுக்கு முன்னாடி புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து, நாங்கள் சொன்ன மாதிரியே பத்திரத்தை மாற்றி வச்சுட்டீங்க, உங்களுக்கு தேவையான பணம் இதில் இருக்குது எடுத்துக்கோங்க அப்படிங்கிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம மாயாவும் கதிரும் மறந்து நின்று வீடியோ எடுத்திருப்பாங்க. இதை காட்டுனதும் அவர் செம அதிர்ச்சி ஆகிறாரு. இங்கே பாருங்கம்மா, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, இங்க பாரு உன்ன மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விட மாட்டோம் நாங்க, இங்க பாரு ஒழுங்க மரியாதையா இன்னைக்கு சாயங்காலம் பஞ்சாயத்துல வந்து எல்லா உண்மையும் நீ சொல்லணும், அப்படி மட்டும் நீ சொல்ல இல்லை ஒன்னு நடுத்தரவுக்கு நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னதும், சத்தியமா சொல்லிடுறேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவர் உளறிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பஞ்சாயத்தில் பிராது கொடுத்துட்றாங்க மாயா. இன்னொரு பக்கம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மாயா வந்து, பெரியப்பா இந்த வீடு நமக்கு சொந்தமானது, அந்த புவனேஸ்வரி திருட்டு வழியில இந்த வீட்டை கைப்பற்ற முயற்சி பண்றா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லா உண்மையும் வெளிவர போகுது, யாரும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண வேணாம் அப்படின்னதும் உடனே பத்மா வந்து, ஏய் இங்க யாராலையும் கிழிக்கவே முடியல, நீ என்னத்தை கிழிச்சிட்ட, அத்தை எல்லாமே உங்க எல்லாராலையும் தான், யோசிச்சு கையெழுத்து போட்டிருக்கணும், அதை விட்டுட்டு வீர வாக்கியம் பேசிட்டு இருக்காம முதல்ல நான் சொல்ல வரதை கேளுங்க, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த புவனேஸ்வரி நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் கொடுத்துருக்கா, இன்னைக்கு சாயங்காலமே அந்த புவனேஸ்வரி முகத்திரையை கிழிச்சு என் பெரியப்பா வீட்டை நான் மீட்டு கொடுக்குறேன், அப்படி இல்லையா நானே இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்னு போது, இது கேட்டு ஜானகி, முடியுமா மாயா? கிட்டத்தட்ட முடியும் பெரியம்மா, இன்னைக்கு சாயங்காலமே நான் பஞ்சாயத்து கூட்டியிருக்கேன், அங்க வந்து பாருங்க அப்படின்னு மாயா வந்து மாஸ் பண்றாங்க. பஞ்சாயத்து தலைவர்
தலைவர்கள் நேராக புவனேஸ்வர் கிட்ட போய் இங்கே பாருங்கம்மா, மாயாங்கிற பொண்ணு உங்கள் மேலே பிராது கொடுத்துருக்காங்க, உடனே பஞ்சாயத்துக்கு வாங்க அப்படி எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அதான் தீர்ப்பு எங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சுல்ல, அந்த ரகுராம் குடும்பம் நாளைக்கு வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா, அது கொடுத்தா நீங்க வந்தே ஆகணும், அங்க கேட்டுக்கோங்க அப்படின்னுட்டு பஞ்சாயத்து தலைவர்கள் கிளம்பினதோ அண்ணன் என்னவா அண்ணன் இருக்கும், வீட்டை மீட்க முடியல, அதாம்மா சும்மா சும்மா பிராது கொடுத்துட்டு இருக்கா, நீ வா போலாம் அப்படின்னுட்டு பசுபதியும் புவனேஸ்வரியும் கிளம்பி பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த ஐயாவும் வந்திருக்காங்க பஞ்சாயத்து தலைவரா. உடனே இந்த பக்கம் நம்ம ரகுராமோட பத்திரத்தை மாற்றி வச்சான் இல்லையா, அவனும் நடுங்கிட்டு இருக்கான். இங்கே பாருமா, இவர் எதுக்குமா வந்தாரு அப்படின்னு பசுபதி கேட்குறாங்க. அதான்னு புரியல. ஏய் என்ன பார்த்துட்டு இருக்க, ஐயா கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு போது உடனே அந்த பத்திரத்தை மாற்றி வச்சவர் பசுபதி பத்திரம் மாற்றின விஷயம் அத்தனை விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இவங்க தான் பணம் கொடுத்து இப்படி திட்டம் போட்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்க சொன்னாங்க. ஐயா இங்கே பாருங்க, அவங்க தெரியாதனமை தான் போட்டாங்களே தவிர அவங்க விரும்பி கையெழுத்து போடவே இல்லை, இது எல்லாம் இந்த புவனேஸ்வரி அம்மாவோட திட்டம் தான் அப்படின்னதும் ரகுராம் குடும்பமே அந்த இடத்துல செம அதிர்ச்சி ஆகுறாங்க. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இப்படி குறுக்கு வழியில சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறியே, ஏன் புவனேஸ்வரி உன்னெல்லாம் செருப்பால் அடிச்சாலும் புத்தி வராதுல்ல அப்படின்னு ஜானகி சொன்னதோ. ஏய் ஜானகி அப்படின்னு புவனேஸ்வரி சத்தம் போடுறாங்க. அடைச்சி நிறுத்தமா, இப்படி ஒரு கேவலம் கெட்ட பொழைக்கிறதுக்கு பேசாமதி பிச்சை எடுத்து பொழைக்கலாம் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவரும் புவனேஸ்வரியை அசிங்கப்படுத்திடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம மாயாக்கு ரொம்ப நன்றிமா, ஒரு மிகப்பெரிய அதுவும் இந்த ஊர்லயே கௌரவமான குடும்பம் நடுத்தருவுக்கு வர பாட்டிக்கு இன்னைக்கு உன்னாலதான் அவங்க தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த வீட்டுக்கு நீ மருமகளா கிடைக்காங்க, வீடே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும் ரகுராம் மாயாவை பெருமையா பாக்குறாங்க. இங்க பாருங்க ஐயா, நல்ல வேலை நானும் இந்த சிம்மாசனத்துல இருந்து தவறான தீர்ப்புக்கும் முடிவெடுக்க பார்த்துட்டேன். நல்ல வேலை அவ என்னோட வாக்கையும் காப்பாத்திருக்கா அந்த பொண்ணு. ஆமா, அந்த பொண்ணு உங்க வீட்டு மருமக தானே அப்படின்னதும் எங்களுக்கும் பொண்ணு மாதிரி அப்படின்னு ஜானகி சொன்னதும் உடனே ரகுராம் ஜானகியை பாக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயாவும் நம்ம பஞ்சாயத்து தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நல்லா இருமா, இங்கே பாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ரகுராம் குடும்பம் இந்த ஊர்லேயே கௌரவமான குடும்பம், ஆனால் நீ இருக்கும் வரைக்கும் அவருக்கு தலைக்குனிவே வராதுமா, நீ நல்லா இருந்துக்கோ. இங்கே பாருமா, இப்படி கேவலம் கெட்ட பொழப்பு பொழைக்க இங்கே பாருங்க ஐயா, இவங்க இப்படிப்பட்ட பொம்பளைங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க ஐயா, இவளுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மாயா சொன்னதோ. இங்கே பாருமா, எப்போ இப்படி குறுக்கு வழியில சொத்தை அபகரிக்கணும்னு நினைச்சியோ, அதனால உன்னை கொஞ்சம் காலத்துக்கு இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறா அப்படின்னு அந்த ஐயா புவனேஸ்வரிக்கு தீர்ப்பு கொடுக்கணும். வாங்க வெயிட் பண்ணி